கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட முடிவே இறுதியானது. ஓகே, இப்போ நம்ம நேற்றும் உங்களுக்கு நிஃப்டி வந்து புல்லிஷ் ட்ரெண்டு வந்து, அதாவது புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நேற்று ஒரு 104 பாயிண்ட் வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம், தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருந்தது என்னென்னா, இந்த ட்ரெண்ட் லைனாக உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு அகைன் கீழே வரலாம், இல்லை அதோட ப்ரீவியஸ் கை இருக்குது பார்த்திங்களா, இந்த 25,144. ஸோ அது நெக்ஸ்ட் இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த 25,104 இதோட ப்ரீவியஸ் கை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இப்போது இதை உடச்சிருந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இன்றைக்கி கூட ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன ஆகும், அதோட நெக்ஸ்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இப்போது நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு. அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ஸோ டவுன் சைடில் வந்துடுச்சு. அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு 319 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. 319க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 54,663 வரைக்கும் மேலே போனது. அகைன் மறுபடியும் என்ன ஆச்சுன்னா ஒரு செல் ஆஃப் வந்து அகைன் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ முடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் இங்கே வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த 54,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ஆகட்டும் நிஃப்டி ஆகட்டும், ஸோ ஒரு மேலே போயிட்டுருக்கு, ஒரு நல்ல விஷயம். ஸோ பிரேக் அவுட்டுக்கு நிறைய ஸ்டாக் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து மிட் கேப் நிஃப்டியையும் பார்த்துருவோம். ஸோ நேற்றுக்கு மிட் கேப் நிஃப்டி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்கு. ஸோ 157 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தது எரேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்திருப்போம். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே தான் போகும். ஸோ அப்படி போகும்போது நெக்ஸ்ட் இதை உடைக்கணும். இதை உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகும். ஸோ நமக்கு நிறைய ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு கிடைக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம். நம்மளோட ஃபஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் யூனியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது மேலே போன இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் இப்போ என்ன இருக்குது, ஸோ இங்கேருந்து இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஜிக்ஸாக்காக மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து மேலே தான் போயிருக்கு. அங்கே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, டவுன் சைடில் வந்துருச்சு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப இருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை இப்போ பார்க்கலாம். இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 180 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆமாம், 172 இதோட ப்ரீவியஸ் ஹை. ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்திருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து இப்போ என்ன இருக்குன்னா, ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போ என்ன இருக்குது, கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே போன இந்த ஸ்டாக் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இந்த ட்ரெண்ட் லைனில். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ இங்கேயும் என்ன இருக்குது,
சப்போர்ட்டை எடுத்துகிட்டு புல் பேக் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ இது வந்து சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுனால இதை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எடுத்துக்கிறலாம். ஓகே, இப்போது எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 123 எஸ்எல் எப்படி வைக்கிறது, என்ன ரீசனுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் பார்க்கும்போது நம்ம எஸ்எல் இங்கே வைக்க முடியாது, இங்கேயும் வைக்கலாம், ஆனால் ஒரு பெரிய லாஸ் நமக்கு வரும். ஸோ எஸ்எல் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய லாஸை குறைக்கணும். இன்னொன்று, எஸ்எல் வைக்கும்போது அது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகும்போது நம்ம எஸ்எல்லை வந்து ப்ராப்பராக வச்சோம்னா அந்த ரீடெஸ்ட் எடுக்கிற இடம் எதுவாக இருக்கும் அதை பார்த்து தான் நம்ம வந்து எஸ்எல் வைக்க முடியும் இல்லையா? ரீடெஸ்ட்டுக்கு கீழே ரீடெஸ்ட் எடுத்தாலும் அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ஸோ அந்த இடத்த பார்த்து தான் நம்ம எஸ்எல் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்டை உடச்சிச்சு அப்படின்னா இது இங்கே வந்துட்டு புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே தான் ரீடெஸ்ட் நெக்ஸ்ட் எடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம்னு வைங்களேன், இங்கே ஏன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம இங்கே பாருங்களேன் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட இங்கேருந்து பாஸ் ஆகிறதுனால இங்கேருந்து புல் பேக் ஆகுது. ஒருவேளை இது மேலே இப்படியும் கூட வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதில் எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு இங்கே இது சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகலாம், ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எஸ்எல் என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சிச்சு அப்படின்னாவே இந்த ட்ரெண்டு வந்து வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு வீக் ஆகுது அப்படின்றப்ப இன்னும் கீழே இங்கே வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணாவே எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளில வந்துடுவேன். ஆமாம், ஓகே. நெக்ஸ்ட் இதோட டார்கெட், இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 155 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஸ்டாக்கை, ஸோ நேற்றுக்கு நான் வந்து மதியம் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம்னு நினச்சி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு 3-4 தடவை மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அதை வந்து என்னால் வந்து போட முடியாமையே போயிடுச்சு. அதுக்கு நான் ரொம்ப வருந்துகிறேன். ஆமாம், அவர் ஒரு லாஸில் இருந்திருப்பார் போல இருக்குது. ஸோ என்னால் உண்மையிலேயே நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே அதை வந்து நான் கொடுக்கணும்னு நினச்சி ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன். பட் அது மிஸ் ஆகிடுச்சு. செகண்ட் வீடியோவில் நம்ம அதை எப்படியும் கொடுத்துடலாம் பார்த்தேன். வீடியோவே போட முடியாத அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரீசனால் என்னால் அந்த வீடியோவை போட முடியல. அவர் கேட்ட ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ண முடியல. அதனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை கடைசியாக பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம அதில் முதல் ஸ்டாக்கை நம்ம அதை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் EIEL ஹோட்டல். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைசிங் வேஜில் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை கவனிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட அவுட்லுக் என்னன்னு பார்த்துருவோம். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 389 அப்படின்றது இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டவுன்ஃபாலை முடிச்சுட்டு இப்போது ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்டில் இந்த ஸ்டாக் இருக்குது பாருங்கள். ஸோ பிகினராக இருக்கிறீங்கனாலும் சரி, உங்களுக்கு இங்கே பாருங்களேன். ஸோ இது 2, 3, இது வந்து 4வது. ஸோ 4வது தடவை இந்த என்ன இருக்குது, 4th டைம் இந்த சேனல் வந்து ஹிட் பண்ணுது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது, ஸோ ஒரு சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலும் உங்களுக்கு பிரிண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணலாம். பிக் பண்ணுறதுக்கான ஒரு காரணங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இங்கேருந்து அப்படியே மேலே போகும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ரெசல்ட். சம்டைம்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கூட போயிட்டு ஒரு 2-3 கேண்டில் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். அங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே தான் போகும். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2-3 டைம் என்ன இருக்குது ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு
டவுன் சைடில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் என்ன பண்ணலாம், உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா 4th டைம். ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட அதாவது 4th டைம் வந்து இந்த சேனல்லேருந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ மேலேயும் 4th டைம் தான். ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால நீங்கள் இந்த சப்போர்ட்டில் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இதோட ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்த்துருங்க. இந்த சேனல் ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதோட ஆல் டைம் ஹை செகண்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிஇஎல். இந்த பிஇஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துட்டு இப்போ ஒரு கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை, ஸோ இங்கேருந்து தான் அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு வெறித்தனமாக ஏற ஆரம்பிச்சு அதோட ஆல் டைம் ஹையை கட் பண்ணி மேலே போகும்போது உங்களுக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இதோட வரும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். சாரி, இந்த சப்போர்ட்டுக்கு வரும்னு நினச்சிருந்தேன். ஸோ பட் அதுக்கு முன்னாடியே என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புல் பேக் கொடுத்துருக்கு. ஓகே, நல்ல விஷயந்தான். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சப்போர்ட் இங்கே பார்த்தீங்களா, இந்த ஜோனை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஜோனில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் மேலே போயிட்டு இந்த சைட்வேஸையும் முடிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த இடம் இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏன் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற ரீசனை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது ஒன்று. இன்னொரு விஷயம், இது இங்கே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இங்கேருந்து புல் பேக் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஸோ பை பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இங்கேருந்து புல் பேக் ஆகும்போது நம்ம கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேனல்லாம் இந்த 362க்கு கீழே தான் நம்ம எஸ்எல் வைக்கணும். சும்மா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் கீழே வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம், ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். பேரிஷ் கேண்டில்னால் உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 433 இதோட ப்ரீவியஸ் ஹை. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ட்ரைடன்ட். இந்த ட்ரைடண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ட்ரைடண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பேர் வந்து ட்ரைடண்ட். ட்ரைடண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட இங்கே அதாவது எப்படி சொல்கிறது, ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டை நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட நெக்லைன் பார்க்கும்போது அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஸோ இதை உங்களுக்கு இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், இது வந்து நெக்கு. ஸோ இந்த நெக்லைன் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை ட்ரா பண்ணுவோம். பட் நெக்லைன் பிரேக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம். பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத இதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே, ஸோ இந்த நெக்லைனுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது தான் நம்ம இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம், எஸ்எல் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரைட் ஷோல்டருக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், அங்கே தான் எஸ்எல் வைக்கணும். ஸோ இங்கே எஸ்எல் வச்சுக்கிட்டோம்னா நம்ம தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 33 இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 33. நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது 33 அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 50 அந்த ரேஞ்சில் இருக்குது. சரி, இதோட ப்ரீவியஸ் ஹை நெக்ஸ்ட் ஹையெல்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, இதுதான் அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 17 நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 70. இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து
ஒரு ஃபால். ஸோ இப்போது ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு, நல்ல விஷயம். இந்த ஸ்டாக்கை நிறையா பேர் ஒரு லாங் டேர்முக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 ரூபாயில் இருந்த இந்த ஸ்டாக் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு 70 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சோழமண்டலம் ஃபினான்ஸ். இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கப் அண்ட் ஹேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் ஃபினான்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப் ஃபார்மேஷன் அண்டு ஹேண்டில், இந்த ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்னு நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு கப் ஃபார்மேஷனாக அந்த கப்புக்கு மேலே உங்களுக்கு பிரேக் அவுட், அதாவது கப்புக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹேண்டிலை பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் நம்ம அதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம், பிரேக் அவுட்னு நம்ம எடுத்துக்கிற முடியும். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு இப்போது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ராப்பராக எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதாவது இந்த லோவை வச்சுக்கலாம். ஸோ இந்த லோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சம்டைம்ஸ் இங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்படி மேலே உடைக்குதுன்னா இந்த சேனலை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எஸ்எல்லாக வைக்கணும். ஆனால் இங்கே இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இது. ஸோ இதை நம்ம இப்போ எஸ்எல்லாக வச்சுக்கலாம். எஸ்எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட், பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் இந்த கப்போட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட உள்கூட டார்கெட்டாக வைப்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 38% வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டார்கெட் வந்து நான் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 1915. அதாவது இங்கே பாருங்கள், இதோட டார்கெட்டை வந்து நம்ம வந்து எப்படி வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ எடுத்துருக்கோமா, இதை எடுத்து அப்படியே எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அந்த ஜோனில் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், டார்கெட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் அப்படி தான் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டில் இருக்கா இங்கே வச்சிடணும். இது ப்ராப்பராக வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த டார்கெட் வந்து நமக்கு கிடச்சிரும். நம்ம சொன்ன டார்கெட் இங்கே கிடச்சிரும். ஸோ இப்படி தான் டார்கெட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க பொதுவாக. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, நான் இதை இன்னொரு டைப் ஆஃபில் நானாக கண்டுபிடிச்ச ஒன்று. ஸோ அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் OFSS, ஆரக்கிள் ஃபினான்ஸ் சர்வீஸ் அப்படின்னு உங்களுக்கு நேம் வந்து மென்ஷன் ஆகும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 12,976. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். இது ஒரு ஐடி ஸ்டாக்கு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். மேலே போயிட்டு, அதாவது இந்த லோவில் இருந்து மேலே போகுது. மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜோனை பாருங்கள். இந்த ஜோனில் உங்களுக்கு என்ன இருக்குது, சும்மா ஒரு 2-3 டைம் வந்து என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே இந்த ஜோனில் இப்போ என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு மேலே ஒரு 10% வந்து நேற்று உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக சம்டைம்ஸ் கீழே வரலாம். இந்த கேப்பையும் ஃபில் பண்ணலாம், இல்லை ஒரு 2-3 டேஸ் வந்து கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8176க்கு கீழே தான் நம்ம எஸ்எல் வைக்கணும். ஓகே, டார்கெட் நம்ம ஏன் இங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் இதை நீங்கள் வைக்க வேண்டாம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்பொழுது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போது
கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 9727 இருக்குது இதோட ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்க வேண்டாம். நம்மளோட டார்கெட் 12,000 வச்சுக்கோங்க உங்களுக்கு. அதுக்கு இல்லை அப்படின்னாலும் அதுக்கு இடையில உங்களுக்கு வேறு இந்த ஜோன் வரும்போது கூட என்ன ஆகும், ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். இந்த ஜோனை கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் வெல்ஸ்பூன் லிவிங். இந்த வெல்ஸ்பூன் லிவிங்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 211. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஸோ இந்த சேனலை வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு நிமிஷம் இந்த சேனலை கொஞ்சம் சம்டைம்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த சேனலுக்கு ப்ராப்பராக வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் அப்படி இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இந்த சேனலுக்கு நியரில் தானே இருக்குது, அதனால் நம்ம எஸ்எல்ல வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து மேலே போகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியும். ஸோ புரிஞ்சுக்கிற முடியும். ரொம்ப வித்தியாசம் கிடையாது பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த ரீசனால் நான் சொல்கிறேன். சில டைம்ஸ்லாம் இந்த மாதிரியான நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியில் கூட இப்போ ஆல்ரெடி நடந்துச்சு இல்லையா. ஒரு நியூஸ் பேஸ்டாக உங்களுக்கு டக்குன்னு அந்த இடத்துலேருந்து புல் பேக் கொடுத்து மேலே போகும்போது அடுத்தடுத்து அப்படியே மேலே போயிட்டுருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு மேலே உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ நேற்று ஒரு 9% மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு மேலே போகிறதுக்கான இந்த வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம முடிவுக்கு வரலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் வந்து 152 இந்த ப்ரீவியஸ் ஹை. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை மல்டிபிள் டைம் என்ன இருக்குது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது. ஸோ இந்த சேனலை இதுக்கு முன்னாடி 3 டைம்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே தான் விழுந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் எப்போல்லாம் மேலே போகுதோ அப்போல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு கீழே தான் வந்திருக்குங்க பாருங்கள். செகண்டு அப்படியே கீழே வந்தது, அகைன் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கு, இங்கே முடியல, மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ மேலே போகுது. இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபோர்த்து டைம் எப்போயுமே உடைச்சிரும். அப்படி 4th டைம் உடைக்க முடியல அப்படின்னா 5th டைம் உடைக்கும். ஓகே, இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் ஃபஸ்ட் டார்கெட்டாக இதை வச்சுருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹை 152 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். எஸ்எல் பார்த்துட்டோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதோட நெக்ஸ்ட் டார்கெட் 178. தேர்டு டார்கெட் 211 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் பெம்கான். அதாவது பெம்கான் ஹைட்ராலிக் அப்படின்ற இந்த ஸ்டாக் அவங்க 170 வாங்கியிருக்காங்க. அதாவது அதோட உச்சத்தில் போய் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கு மூலிமா நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி நம்ம வியூவர்ஸுக்கும் ஸோ நான் இதிலிருந்து ஒரு நியூஸை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இந்த ஸ்டாக்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும் ஒன்று. இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு அதோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இது ஏதாவது ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்கும்போது ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இல்லாத ஸ்டாக்காக தான் அது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் அவங்க 170 வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 134 வந்துருச்சு. ஒரு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு அவங்க அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட் அடிக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை இப்போ லோயர் சர்க்யூட் ஒவ்வொரு நாளுமா அடிச்சுக்கிட்டு வருது. ஸோ இதை அவங்க விற்கணும்னு நினச்சாலும் விற்க முடியாது. ஸோ பிகினரை பொறுத்த வரைக்கும் அப்பர் சர்க்யூட் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட லாக் பண்ணுவாங்க. ஒரு எவ்வளோ அதிகமாக போனாலும் சில ஸ்டாக்லாம் ஒரே நாளில் 20% அப்பர் சர்க்யூட் இருக்கும். சில ஸ்டாக்குக்கு 5% இருக்கும். அது மார்க்கெட் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி இந்த அப்பர் சர்க்யூட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்.
அப்பர் சர்க்யூட் அண்ட் லோயர் சர்க்யூட். எந்த அளவுக்கு 5% அப்பர் சர்க்யூட் லாக் பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி 5% லோயர் சர்க்யூட்டும் இருக்கும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது லோயர் சர்க்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கை நம்ம வைக்க முடியாது. அப்பர் சர்க்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கை நம்மளால் பை பண்ண முடியாது. இப்போது அவரோட ஸ்டாக்கை செல் பண்ண முடியாமல் இருப்பார். ஸோ அவரை போல் வேறு யாராவது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கீங்கன்னா இதை நீங்கள் ஒரு எஜுகேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ 134 இந்த ஜோன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி புல் பேக் ஆனிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்லேருந்து வெளியில் வந்துடணும். ஸோ லாஸ் ஆனால் ஆகிட்டு போட்டோம். அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகுதுன்னு நீங்கள் வச்சுருக்க வேண்டாம். ஆமாம், நெக்ஸ்ட்டு ஒரு வேளை இதில் புல் பேக் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு 114. ஸோ இந்த 2 ஜோனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜோனில் நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் வெளியில் வந்துடுங்க. ஸோ இந்த தவிர இனிமேல் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், யாரும் செய்யாமல் இருந்தால் இருக்கிற பட்சத்தில் நம்மளோட கேபிட்டல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் நாராயணா ஹிருதாலயா. இந்த நாராயணா ஹிருதாலயாவை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸோ மேலே போயிட்டு அங்கேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே வந்துட்டு இதோட ப்ரீவியஸ் இந்த லோவில் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. இப்போது மறுபடியும் புல் பேக் ஆகி மேலே போகுது. ஸோ இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அகைன் மறுபடியும் கீழேயும் வரலாம். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இதில் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம். அதை பற்றி நம்ம என்டர் ஆகிறத பற்றி யோசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் அதானி என்டர்பிரைசஸ். இந்த அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்துலேருந்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போது என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ மேலே தான் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கில் இப்போது நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து சப்போர்ட்டில் வாங்கணும், இல்லை பிரேக் அவுட்டில் வாங்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மிட்பீனில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கவங்க நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டாக்கை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மதியம் நான் ஒரு வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நான் போட்டு விட்றேன். ஸோ இன்னும் சில சப்ஸ்கிரைபரோட ஸ்டாக் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்டாக் எல்லாம் நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். நம்ம உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணோம்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனலைசிஸ் பண்ணுற ஸ்டாக்கை ஸோ நம்ம காமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை நம்ம தனியாக யாருக்காகவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் உங்களுக்காக அனலைசிஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்கை காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணிங்கன்னா அதனால் நிறைய பேர் பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஒவ்வொருத்தரும் பண்ணும் பொழுது நீங்கள் ஸ்டாக்கை வந்து வேறு எங்கேயுமே போய் பார்க்க வேணாம். காமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஸ்டாக்கு கிடைக்கும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.